ஹாய்டா. காரில் இருக்க வழியில் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்களும் வியும் உங்கள் வீட்டில் அந்த ரூமில் படுத்துட்ருக்கீங்க. வி உங்கள் மேலே இருக்கான், கிஸ் பண்ணி உங்களை டச் பண்ணி. பட் உங்களுக்கு பயமாக இருக்கு, பிகாஸ் பெயினாக இருக்கும் இல்லையா? இந்த பெயினை நீங்கள் ஆல்ரெடி நிறைய டைம் உங்கள் ட்ரீமில் ஃபீல் பண்ணிட்டீங்க. அவ்வளோ பெயினாக இருக்கும். ஒரு டைமும் உங்கள் கூட இருக்கும்போது உங்களை டச் பண்ணும்போதும் அந்த பெயின், அது ட்ரீமாகவே இருந்தாலும் அது உங்களுக்கு ரியல் மனிதன்னு தெரியும். அது நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சேம் பயம் இப்பயும் அதே தான். அவனை பார்க்குறீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணுற மாதிரி அப்படியே இருக்குது. அவன் ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. நியூடாக இருக்கீங்க. ஒரு ட்ரெஸ்ஸுமே உங்கள் பாடியில் இல்லை. உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவன் அந்த ஷூட்டிங் அந்த ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆல்ரெடி அவன் ரிமூவ் பண்ணிகிட்ருப்பான். இப்போது கேஷுவலாக ஒரு பேண்ட் டிஷர்ட்டில் தான் இருக்கான். அந்த டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். நர்வஸ் ஆகுது. ஒரு ட்ரெஸ்ஸும் பாடியிலேருந்து ரிமூவ் ஆகும்போது அவ்வளோ பயமாக இருக்குது. கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி அவன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவான்னு. ஸ்டார்ட் பண்ணவும் உங்களுக்கு தோணலை. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க புருஷன் இல்லையா? இந்த நீட் அவனுக்கு இருக்குன்னா நீங்கள் அதை கொடுத்து தானே ஆக்கணும். சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க. அவன் நெக்கில் வந்து ஃபைட் பண்ணிவிட்டு லைட்டாக இது பண்ணி பேண்ட்டை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். ரிமூவ் பண்ண பயம் உங்களே அறியாமல் உங்கள் பாடிலாம் ஷிவர் ஆகுது. அவ்வளோ பயம். ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவன் காலில் இருந்து அந்த பேண்ட் எடுத்து தூக்கி போடுறான். கண்ணை டைட்டாக மூடிட்டீங்க. அவனை ஃபீல் பண்ணிட்டீங்க. செம்ம ப்ளஷராக இருக்கான், புரியுது. அவன் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸ்டார்ட் பண்ணும்போது தேம்பி அழுதுருப்பீங்க. அது அவன் கண்ணு முன்னாடி வந்த போது அவள் மேலே படுத்துட்டே என்ன பண்ணுறது தெரியல. அவன் பாடி ஃபீல் பண்ணுறான். நட்டிங்கிட்டு இருக்கீங்க. உனக்கு இது வேணுமா? கண்ணை திறந்து நீங்கள் அவனை பார்க்க அவள் உங்கள் நெக்கில் இருந்து ஃபேஸ் எடுத்து உங்களை பார்த்துட்டே, உனக்கு இது வேணுமாடி? எதுக்கு இப்படி பயப்படுற? இல்லை, பெயினாக இருக்கும். கண்டிப்பாக பெயினாக தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, எனக்கு இது வேணும். உங்களை நான் ஃபீல் பண்ணணும் நினச்சேன். இதான் நீ சொல்வேன்னு. பிகாஸ் இதே டைலாக் தான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருப்பீங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். டைட்டாக அவன் இப்போ பிடிச்சிக்கிட்டீங்க. அவ்வளோ ஹாப்பியாக அப்படி ஸ்டார்ட் பண்ணுறான். தேம்பி அழுகுறீங்க. அவனை டைட்டாக பிடிச்சிட்ட. ஓகே, இப்போ விட்டுருவாரு. 5 மினிட்ஸில் விட்டுருவாரு. ஒரு கால் தான், இப்போ விட்டுருவாரு. அப்படி படுத்துகிட்டே இருக்கீங்க. அவன் பண்ணிகிட்டே இருக்கான். அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணுவார். நம்பினது தப்பு தான். ஒரு மாதிரி முன்னங்கிட்டே இருக்கீங்க. இயர்லி ஆகிடுச்சா? ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க மேலே படுக்கிறேன். உங்களுக்கு இப்போ தான் ரிலாக்ஸாகவே இருக்கு. ஹக் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வீ கூட நடந்த இந்த மூமெண்ட் ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நாள் உங்களுக்கு இதெல்லாம் ட்ரீமில் நடந்திருக்கும். இப்போ லைவாக அவங்க நேரில் இப்போ உங்கள் மேலே படுத்துட்ருக்கான். உங்களால் இது நம்பவே முடியல. உங்கள் புருஷன் உங்கள் கூட இப்படி இருக்கிறது உங்களையும் மாரி அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குது உங்களுக்கு. பட் வி மேலே படுத்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவசரப்பட்டு இதை பண்ணிட்டோமோ அதை தாட்டு ஓடுது. பட் உங்கள்கிட்ட இது சொல்ல, உங்கள்கிட்ட அதை காட்டிக்கல. தேவையில்லாமல் இதை பண்ணிட்டோம். இவ்வளோ நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு தானே இருந்த வி அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். பிகாஸ் உங்கள் கூட இருக்கும் போதெல்லாம் உங்களை கிஸ் பண்ணுமா இல்லையா? அப்போவே அந்த நீடி ஃபீல் வந்துடும். ஒரு டைம் உங்களுக்கு கூட ட்ரீமில் அந்த மேக் குட் சீன் அவனுக்கு வரும்போதெல்லாம் உங்களை டச் பண்ணணும்,
அந்த ஃபீல் வந்துடும். பட் எல்லாத்தையுமே அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பான். இப்போது மேரேஜ் ஆன இந்த செகண்ட் அவன் ரூமில் உங்களை பார்த்த உடனே அதுவும் அந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே மாரி உங்கள் கூட இப்படி இருந்துட்டான். இப்படி இருந்தது அவனுக்கு ஹாப்பி, அவ்வளோ ஹாப்பி. பட் இது பண்ணிட்டா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டா கண்டிப்பாக யாரும் வந்து உங்களுக்கு கொண்டுடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் அவன் மைண்டுக்குள்ளே வருது. இவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் அவனால் அதை ஃபீல் பண்ண முடியல. இது முடிஞ்ச அடுத்த செகண்ட் அவனுக்கு கண்ணு முன்னாடி வந்தது, நீங்கள் இப்படி படுத்துட்ருக்கீங்க. பட் நீங்கள் பிளட்டோட படுத்துட்ருக்க மாதிரி உங்கள் மேலே உங்கள் பேபி இதுவும் பிளட்டோட. அவள் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் நினச்ச அந்த 2 பர்சன், அந்த 2 பர்சன் அப்போ உயிரோடு இல்லை. அதை திங்க் பண்ணும் போதே என்னமோ தெரியல, பீக்கு அவ்வளோ பயமாக இருக்கு. அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு இப்போது உங்ககிட்ட இப்படி மூவ் பண்ணியிருக்கான் இல்லையா? ஸோ இதனால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகுவீங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அகெயின் யாராவது உங்களை கொண்டுடுவாங்களோ அந்த ஒரு பயம். அதனால் அவனையும் அவன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வராமலே இருந்திருப்பான். பட் இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது எவ்வளோ பெரிய ஹாப்பி மூமெண்ட், ஃபீல் பண்ணவே முடியல. அவங்க மேலே படுத்துட்ருக்கான். என்னமோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் அவன் கூட வேறு ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி இருக்குது. தப்பு பண்ணிட்டியே, கொஞ்சம் இந்த ட்ராமா முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். அப்படி அவனுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்கு. அவன் அதெல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு அவங்க மேலே படுத்துட்ருக்கான். இந்த டைம் யாரும் பேசுகிற சவுண்டு கேட்குதோ. என்னடா ஃபோன் பண்ணியா, எல்லாரும் வராங்களா? நான் வரும்போதே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டுருப்பாரு. அப்படி சொல்கிற சவுண்டு கேட்குது. நீங்கள் வியை பார்க்க வியமே உங்களை தான் பார்க்குறான். வெளியே யாரும் வந்திருக்காங்க. ஓகே பயப்படாதா அப்படி சொல்லிவிட்டு அவனோட ஷர்ட் எடுத்து கொடுத்து போட்டுக்கோ. மேலேருந்து எழுதுக்கிறான். முடியல உங்களால்? என்னாச்சு? தெரியல, என்னால் நிற்க முடியல. ஒரு நிமிஷம் நான் இதோ ஷர்ட் போட்டுக்கிறேன். அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஏதோ அந்த ரூமுக்கு வெளியே பேக் வைக்கிற சவுண்டு. தென் டைம் ஆயிடுச்சு வாடா, கேங் சாருக்கு கால் பண்ணீங்களா? இப்படி கேட்குது. உங்களை பார்க்குறான். என்னாச்சு, எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க? ஒன்றும் இல்லை, நீ ஷர்ட் போட்டு போ அப்படி சொல்லிட்டு அவன் பேண்ட் எடுத்து போட்டுட்ருக்கான். பேக் டோர் வழியா வெளியே நின்றுட்டுருக்கீங்க. அந்த ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, டேமேஜ் பண்ணாமல் கொடுக்கணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் கலெக்ட் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி இருக்கு, அது மேலே எடுத்து வச்சுட்டு வெளில வரான். நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உன் மொபைல் இதென்ன? கொடுங்க. உங்ககிட்ட கொடுக்காம அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிறான். வாப்பலாம். ஏன் கூட இங்கே வரீங்க? உங்களை தான் அங்கே தேடிட்டு இருந்தாங்கள்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறியா? என்ன பார்த்துக்கிற? உன்னால் ஃபஸ்ட்டு நடக்க முடியுதா? அவனே பார்த்துட்ருக்கீங்க. எப்படி நின்றுட்டுருக்க? அவனோட ஷர்ட் மட்டும் போட்டுட்ருக்கீங்க. எதுவுமே பேசல, அப்படியே தூக்கிக்கிட்டான். ஸ்ட்ரெயிட்டா கார் தான். உங்களை அதில் படுக்க வச்சுட்டு சீட் பெல்ட் போடுறான். இங்கே அந்த ரூம் கிட்ட. சரி, எல்லா பேக்கும் கொண்டு வந்துட்டேன். கேமரா பேக் எங்கடா? டோருக்கு பாரு. சரி, நான் உள்ளே போயிட்டு கேமரா அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எந்த அங்கே எடுக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். வெட்டிங் நைட் செட்டப்லாம் உள்ளே பண்ணிட்டீங்கல்ல? பார்க்க நைட்டே முடிஞ்சிருச்சு. இப்படி அவனுங்க பேசிக்கிட்டே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தா எல்லாம் கல்லஞ்சு போயிருக்கு. என்னடா அது? இதான் செட்டப்பா? டேய், எவனும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிட்டு போயிருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிறானுங்க. நைட்டு ஃபுல்லாக அதை ரெடி பண்ணியிருப்பானுங்க. அவங்க அங்கேருந்து போன கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. அதுக்கப்புறமே வந்திருப்பான். புரியுங்களா உங்களுக்கு? பிகாஸ் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சு இல்லையா? ஸோ வெட்டிங் நைட் அந்த ஷூட் பெட் சீன் இருக்குது. 2 பேருக்கும் வீக்கு இது இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் உங்கள்கிட்ட அது சொல்லலை. பிகாஸ் கொஞ்சம் பிஸியாக இருப்பான். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வருவீங்க. அதனால் உங்ககிட்ட சொல்ல வீக்கு தெரியும். அவனுங்க கேங் சாருக்கு கால் பண்ணிங்களா அப்படி கேட்கும் போதே அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த ஷூட் தான் போல் அப்படி திங்க் பண்ணியிருப்பான். பட் ஷூட்டிங் எப்போ அதை கேர் பண்ணவே இல்லை. அவன் உங்களை காரில் உட்கார வச்சுட்டு
டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். நீங்கள் காருக்குள்ளே வந்த உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப டயர்டாக இருக்கேன், தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த டைம் டைரக்டர் வராரு, அந்த ரூமை பார்க்குறாரு. ஷாக் ஆகிடுச்சு. டீ ரெடி பண்ணீங்களா இல்லையா, இந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குடா. கத்துறாரு. ஏங்க கால் பண்ணீங்களா? கண்டிப்பாக அவன் வந்துட்டானா கத்துருவான். எல்லாம் கரெக்டாக இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணால் பிடிக்காது. கால் பண்ணிட்டீங்களா இல்லையா? இல்லை சார், ரூம் இப்படி இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல, பட் சொல்லிட்டோம் ஈவினிங். பரவாயில்ல, அவன் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். 2 times கால் பண்ண அவன் எடுக்கல, அப்படியே விடுங்க. அவங்களும் ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சா, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வெட்டிங் ஷூட் இல்லையா, பெட் சீன் இருக்கு, நைட் டைமில் எடுத்தா கொஞ்சம் ரியலாக இருக்கும், அதனால நைட்டில் எடுக்கலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. நைட்டு வேண்டாம், இயர்லி மார்னிங் கண்டினியூ பண்ணலாம் அப்படி சொல்லியிருப்பான். பிகாஸ் நைட் உங்களை பார்க்க வருவான் இல்லையா, அதனால கேன்சல் பண்ணியிருப்பான். இயர்லி மார்னிங் ஷூட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லாரும் போயாச்சா. ஒரு பீச் மாதிரி இருக்கு, அங்கே கொண்டு வந்து காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்தா படுக்கிற மாதிரி அந்த காரை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் காருக்கு பின்னாடி ஹக் பண்ணி அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டைரக்டர் கால் பண்ணி சொல்லியிருப்பாரு, வயனை அனுப்பிவிடுங்க, ஷூட்டிங் இருக்கு அப்படி சொல்லியிருப்பாரு. அவங்க எழுந்து உட்காந்துட்டு எங்கே போனால் நைட்டெல்லாம் காணும், ட்ரெஸ்ஸு வேறு ரிட்டர்ன் பண்ணவே இல்லை, கண்டிப்பாக ரிட்டர்ன் தெரிஞ்ச கத்த போகிறாரு. உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காளுங்க. உங்கள் ஃபோனும் ஃபோனும் சைலண்டில் இருக்குது, கிட்ட தான் இருக்குது. ஃபோனை எடுக்கவே இல்லை. மார்னிங் ஆகுதா, 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. 2 பேருக்குமே அவ்வளோ டயர்டாக இருக்கு. அது பீச்சில் யாருமே இல்லை. அந்த ஊரை விட்டு அந்த பீச் கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதனால அந்த பிளேஸ்க்கு யாரும் மோஸ்ட்லி வரமாட்டாங்க. அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஆஃப்டர்நூனே ஆகுது. 2 பேரும் நல்லா அந்த காருக்குள்ளே படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போது அவனுக்கு முன்னாடி 2 கார்ட்ஸ் நீல் டவுன் பண்ணி, சார் ஐம் சாரி, குயினை எங்களால் காப்பாற்ற முடியல, பாப்பா 2 பேரும் யாரோ கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க சார், ஐம் சாரி சார், இதெல்லாம் எங்கள் தப்பு தான், நாங்கள் இன்னும் சார் டேக் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணியிருக்கணும், ஐம் சாரி சார். ஒரு வாரிலேருந்து வந்திருப்பான். இந்த நியூஸ் வந்த உடனே ஒரு பயம், அவங்க 2 பேரையும் இக்னோர் பண்ணிவிட்டு அவனுடைய ரூமுக்கு வந்துட்டுருக்கான். அங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு பயத்தில் நடுங்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. பிகாஸ் வந்தானா இதுக்கு காரணம் யாரு தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக எல்லாருமே கொண்டுடுவான். அந்த ஒரு பயம். உங்களுக்கு சில மேட்ஸ் அப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்களாம் உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ண மாதிரி அப்படி உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தா. ஜியா மட்டும் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்னரில் நின்றுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருந்திருப்பான். கிட்ட வந்த அவங்கள தூக்கி அவனோட லேப்பில் வச்சுட்டு என்னை விட்டு எப்படி நீ போகலாம் அழ ஆரம்பிச்சிருப்பான். அது வந்த உடனே அலறி அடிச்சுட்டு எழுந்து உட்கார்றான். வேர்த்து கொட்டிடுச்சு, கை கால்லாம் நடுங்குதா. ஒயன் ஒயன் பொண்டாட்டி அப்படி திங்க் பண்ணிட்டே திரும்பி உங்களை பார்க்குறான். தூங்கிட்டு இருக்கீங்க, வந்து டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டான். அவன் மனசுக்குள்ளவே என்ன ஒன்று டச் பண்ணணும்னு இருக்குடி, நான் எனக்கு தெரியும் உங்ககிட்ட கண்ட்ரோலாக இருக்க மாட்டேன்னு தெரியும். ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உன்னை இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணக்கூடாதுடி, லைஃப் லாங் உன் கூட வாழணும், பசங்க கூட ஹாப்பியாக நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கணும்டி. அப்படி ஹக் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டுருக்கான். அவன் டைட்டாக உங்களை ஹக் பண்ணுறது ப்ரீத் பண்ண முடியல, தூங்கிட்டு இருக்கீங்க இல்லையா, ப்ரீத் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கிறத பார்த்தா அவன் உங்களை கட்டி பிடிச்சிட்ருக்கான். என்னாச்சு, எழுதுக்கிட்டியா? குட் மார்னிங். குட் மார்னிங் டே. இன்னும் டைட்டாக பிடிக்கிறான், மூச்சு விட முடியல, ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. நீங்கள் அப்படியே அந்த காரை சுற்றி பார்த்தா அது மார்னிங் மாதிரி தெரியல, ஆஃப்டர்நூன் மாதிரி இருக்கு. இது மார்னிங்கல்ல, ஆஃப்டர்நூன். ரொம்ப டைட்டாக பிடிக்கிறீங்க. இப்போ தான் லூஸ் பண்ணுறான், ஷர்ட் இல்லாமல் இருக்கான்.
செஸ்ஸில் கை வச்சிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. நேற்று நடந்த அந்த மூமெண்ட் ஒரு மாதிரி இருக்கு. வேன் இப்போ ஓகேவா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? அவங்கள விட்டுட்டு பீச்சில் இருக்கோம். ரைட்டாக சிரிக்கிறீங்க. அவன் உங்கள் ஃப்ரெண்டில் இருக்க ஹேரில் எடுத்து உங்கள் ஏஸ் கிட்ட விட்டுட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் தலை குனிஞ்சிட்டே அவனை பார்க்காம அப்படி இருக்கும்போது அவன் உங்கள் கையை பிடிச்சிட்டு வேன் என்ன தாண்டி சொல்லுங்க. பாரு, உன்னை யாராவது ஹர்ட் பண்ணுறாங்களா? நிமிந்து அவனை பார்க்குறீங்க. சொல்லு, யாராவது உன்னை திட்டி உனக்கு யாராவது எனிமி யாராவது இருக்காங்களா? எனிமியா? எனக்கு எப்படி எனிமி? ஆமாம், எனிமி உன்னால் வராது. என் மூலியமாக தான் உனக்கு எனிமி வரும். என்னாச்சு? இல்லை, இங்கே பாரு, உன்கிட்ட யாராவது ஆஷா நடந்துக்கிட்டா என்கிட்ட சொல்லணும், புரியுதா? அவனே பார்க்குறீங்க, என்னடி முழிக்கிற? என்னாதான்? இதே போல தான் அன்னைக்கும் சொன்னீங்க, இப்போவும் சொல்கிறீங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஐயோ, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பா? வைன், இங்கே பாரு, உன்னை யாராவது ஹர்ட் பண்ணா என்னால் அதை தாங்க முடியாது, புரியுதா? நீ எந்த ஒரு சின்ன விஷயத்து கூட என்கிட்ட அதை மறைக்கவே கூடாது. உன்னை யாராவது முறைக்கிற அந்த ஃபீல் உனக்கு வந்தாலே என்கிட்ட சொல்லணும், புரியுதா? பிகாஸ் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணதான் நான் இருக்கேன். இந்த வாட்டி உன்னெல்லாம் என்னால் மிஸ் பண்ண முடியாது. லைஃப் லாங் உன் கூட இருக்கணும். அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. எந்த வாட்டியா? என்ன சொல்கிறாரு இவர்? உங்களுக்கு வர ட்ரீம் இவனுக்கும் வரும். அந்த ஃபீல் அந்த அளவுக்குலாம் நீங்கள் யோசிக்கல. பட் எதுவும் புரியாமல் நீங்கள் அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பார்த்துட்ருக்க? இல்லை இல்லை, கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கே இவ்வளோ கூப்பிட்றீங்க? சொல்லும் போதே ஹக் பண்ணிக்கிட்டான். இந்த நேரத்தில் ஜியா 1 டே ஃபுல்லாக அந்த ரூம்லேருந்தே வெளில வந்திருக்க மாட்டா. அவளுக்கு சின்னதாக விட்டா ஏதோ அவள் லைஃப்குள்ளே ஏதோ ஒரு ட்ரீம் மாதிரி அப்படி வந்து போயிட்டு இருந்திருக்கோம். பட் உங்களை அந்த சாட்டில் பார்த்த உடனே நீங்கள் தான் போன ஜென்மத்தில் வியோட ஒய்ஃப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஃபீலோட வீட்டுக்கு போயிருப்பா. தூங்கும் போதே ஒரு ட்ரீம், அதுவும் பெரிய ட்ரீமாக வந்திருக்கும். அது ட்ரீம் கிடையாது. போன ஜென்மத்தில் அவள் எப்படி இருந்திருப்பாளோ, சின்ன வயசுலேருந்து என்னென்ன பார்த்துருப்பாளோ அந்த லைஃப்பில் எல்லாமே ஒரு ட்ரீமாக வந்திருக்கும். அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கே நெக்ஸ்ட் டேவே ஆயிருக்கும். இப்போ தான் எழுந்து உட்கார்றா. அவள் அந்த ஷூட்டிங் கூட வந்திருக்க மாட்டா. ஃபுல்லாக ஏதோ ஒரு தூக்கம், கோமாக்கு போன மாதிரி அப்படி இருக்கும். இப்போ தான் தலையை பிடிச்சிட்டு எழுந்து உட்கார்றா. எல்லாம் அவளுக்கு கிளியரா உங்கள் 2 பேருக்கும் வர மாதிரி பிட்டா அப்படிலாம் வரல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே வந்துருச்சு. செம்ம கொள்ள வரையில் உட்காந்துட்ருக்கா. மெய்டுன்னு நினச்சி அவள் அசால்ட்டாக விட்டது தப்பு தப்பு தப்பு. அன்றைக்கி வீயை கட்டி பிடிக்கும் போதே அப்போவே அலர்ட் ஆகிருக்கணும், அப்போவே அவள் கதையை முடிச்சிருக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு ஹீரோயினை வந்து நின்றுட்டுருக்கா. ஆமாம், வீ எதுக்கு அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றுறான்? ஒரு வேளை நம்மளுக்கு வர மாதிரி ட்ரீம் அவனுக்கு வந்திருக்குதா? ஓ, அவனுக்கு இல்லைன்னா இந்த பொண்ணுக்கு வந்திருந்தா என்ன பண்ணுறது? இதெல்லாம் யார் நம்புவா? நம்ப மாட்டான். வீ இதை நம்ப மாட்டான். ஒருவேளை நம்புறதுனால அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றுறன்னா என்ன? நோ 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 நோ. ஃபஸ்ட்டு தான் வீ அவள் தூக்கிட்டு போனோம். இந்த வாட்டி அவளை வீ கிட்ட கூட என்னால் விட்ட முடியாதோ. வீ எனக்கு மட்டும்தான். அடுத்த செகண்ட் எழுந்துக்கிறா. ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடு தான் ஷூட்டிங் போயிருக்கோன்னு நினச்சிருப்பா. பட் ஷூட்டிங் வந்து நைட் இல்லையா, பெட்ரூம் ஷூட் இருக்கு, அதுக்காக நைட்டு வச்சுக்கலாம்.
வி கால் பண்ணாலும் எடுக்கலை, எங்கே கால் பண்ணாலும் எடுக்கலை. இதனால் இன்றைக்கி ஷூட்டிங் கூட இல்லை. அந்த ஸ்பாட்டில் யாருமே இல்லை. அந்த வீட்டில் அவன் மட்டும்தான் இருக்கான். உங்களை உங்கள் ரூம்குள்ளே இருந்து காலை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து போட்டிருப்பான் இல்லையா, அந்த பிளேஸ் பார்க்குறா. இங்கே தாண்டி நான் உனக்கு கொன்னேன். அக்கேன் இதே மாதிரி உனக்குள்ளே பண்ண கூட நான் தயங்க மாட்டேன், என் வீக் கூட இருக்கிற வரைக்கும். அப்படி திங்க் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறா. ரூம்குள்ளே தான் வெட்டிங் நைட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, செம்ம காண்டாயிட்டா. அவள் பார்த்து எல்லாத்தையும் பிச்சு போடுறான். பெட் மாதிரி ஏதோ செட் பண்ணி வச்சுருக்காங்க, காலில் உதிச்சு தள்ளுறான். என்ன நடக்குது? வெட்டிங் நைட்டா, என்ன பண்ணி வச்சுருக்காங்க? எல்லாத்தையும் இழுத்து போடுறான். அங்கே நீங்கள் கழட்டி வச்சுட்டு போயிருப்பீங்க இல்லையா உங்கள் ட்ரெஸ்ஸை, அதை கலெக்ட் பண்ணி ஒரு டேபிளில் வச்சுருப்பான். அந்த மெய்ட்லாம் பார்த்துட்டு ஓகே ஒயின் வந்து கழட்டி வச்சுருக்கா போல, சரி சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணி வியோட கிளாத் கூட உங்கள் கிளாத்தும் வச்சுருக்காங்க. அதில் உங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் தனியாக எடுத்து வியோட ட்ரெஸ்ஸு கூட ஆன் ட்ரெஸ்ஸா? ஏய், உனக்கு ஒன்று மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீ என்கிட்ட எனக்கு கீழே வேலை செய்கிற மெய்டு, இப்போவும் அதே மெய்டு தான். உனக்கு ஏன் வீ கேட்குதான்? ஃபஸ்ட்டு தான் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தேன், அதனால் வியை விட்டுட்டான். இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் என்னால் விட முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்க உங்கள் ட்ரெஸ்ஸை தனியாக எடுத்து, அது ஆக்சுவலாக இந்த காலத்தில் அது கிடைக்கவே கிடைக்காது, அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு வெளியே கொண்டு வந்து போட்டு லைட்டர் ஆன் பண்ணி பற்ற வச்சு கொளுத்தி விட்டுடுறான். இப்படி தான் வீ கூட நீ இருந்தனா கண்டிப்பாக நான் உன்னை கொண்டுடுவான். அது நல்லா எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அதை பார்த்து வந்துட்டு அங்கேருந்து போகிறா. ஓகேடா, பாய்.